Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nasalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil alim wa fil Qur'anil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifalli bismillahir rahmanir rahim. Qulillahumma malikal mulki tu'til mulka man tasha' إلى آخر الآية صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் வல்ல ரஹ்மான் ஆக்கியருள் புரிவானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து அரசியலும் தற்கால ஓட்டு திருட்ட அரசியலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு நீண்ட தலைப்பு என்றாலுமே கூட ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த காணொளியிலே நாம் பகிர இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த ஆட்சி அதிகாரம் என்பது, தலைமைத்துவம் என்பது எல்லா ஆட்சிகளும் எனக்குரியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஆட்சியை பற்றி பேசும்போது எல்லா ஆட்சிகளும் எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் என்னும் பூமியினுடைய எல்லா ஆட்சிகளும் எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இருந்தாலும் கூட சில பகுதிகளுக்கு, சில தொகுதிகளுக்கு இறைவன் தன்னுடைய அடியார்களில் சிலரை ஆட்சியாளர்களாக தலைமை பொறுப்புகளை அல்லாஹ் தருகின்றான். சில மனிதர்களை அல்லாஹ் ஆட்சியாளர்களாக பதவியிலே அமர்த்த வைக்கின்றான், அவர்களை அமைய வைக்கின்றான். எதன் காரணமாக? அதன் மூலமாக அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஆட்சியாளர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கின்றான். இந்த ஆட்சி என்பதும் அல்லாஹ் கொடுப்பது தான், அது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது கிடையாது. இந்த ஆட்சி என்பது அல்லாஹ் யாருக்கு தர வேண்டும் என்று நாடுகின்றானோ, ஆசைப்படுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த பொறுப்பை அல்லாஹ் தருவான். அவர்கள் நல்ல விதமாக இருந்தால் அல்லாஹ் நன்மைகளும் தருவான். அவர்கள் தீய விதத்தில் நடந்தார்கள் என்றால் அந்த ஆட்சியையும் புடுங்கி விடுவான், அவர்களுடைய நன்மைகளையும் அல்லாஹ் புடுங்கிடுவான். அதனால பொறுப்புல இருக்கிறவங்க என்னைக்குமே நல்ல விதமாக நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? தற்கால ஆட்சிகள் எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி என்பது ஒரு அழகான காலம். அது அவர்கள் எல்லா துறைகளிலேயும் ஒரு சிறப்பானவர்களாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். நபி வருவதற்கு முன்னால் எல்லா துறைகளும், எல்லா அரசியல்களும் முடக்கப்பட்டு ஒரு பாலடைந்த கிணற்றை போன்று எந்த விதமான பிரயோஜனங்களும் இல்லாமல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமானதற்கு பின்னால் எல்லா துறைகளும், அதிலும் அரசியல் உட்பட எல்லா துறைகளுக்கும் ஒரு மறுமலர்ச்சி கிடைத்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுக்கு பிறகுதான் ஆட்சிகளே ஒழுங்கான முறையிலே, ஒரு அழகான முறையிலே நடந்து கொண்டிருந்தது. அவங்களுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா முழுக்க மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தினுடைய ஆதாயத்திற்காகவோ அல்ல அதுக்காகவோ எதுக்காகவும் இல்லை, மக்களுடைய நலனுக்காக வேண்டிதான் அவர்கள் பாடுபட்டார்கள்.
மக்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதிகரமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார்கள். போர்கள் எல்லாம் கூட செய்தார்கள். பத்ரு யுத்தம், ஹந்தக் யுத்தம், இந்த மாதிரியான யுத்தங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்துல நிறைய உலக தேவைகளோ உலக ஆசைகளோ கிடையாது. முஸ்லிம்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும், மக்களுடைய நலனுக்காக வேண்டிதான் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போர் செய்தார்கள். மக்கள் நல்ல விதமாக எந்த பிரச்சனைகளும் காபிர்களுடைய தொந்தரவிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் போர் செய்வதற்கு முனைந்தார்கள். மற்றபடி வேற எந்த நோக்கத்திற்கும் கிடையாது. அதனால ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருப்பவர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மக்களுடைய நலனை எப்பொழுதுமே அவர் நோக்கமாக அதை கண்ணும் கருத்துமாக அனுசரிக்க வேண்டும். ஆனா இன்றைய ஆட்சி எப்படி இருக்கிறது? இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மக்களுடைய விஷயங்களிலே அவர்களுடைய நலனிலே சற்று குறைவாகவே கவனம் செலுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா முடிவுகளையும் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு சாதகமாக மக்களுடைய நலனுக்காக வேண்டி அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளவோ தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஆட்சியாளர்கள் கண்டு கொள்ளாததன் காரணமாகத்தான் இன்றைய மக்கள் மிக மிக கஷ்டமானவர்களாக, மிகவும் போராட்டக்கூடியவர்களாக, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால மக்களுடைய நலனை முதலிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, அவருடைய பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு பதவியில நம்ம இருக்கிறோமா, அது எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ எந்த பதவியாவனாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த பதவியின் மூலம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல ஒரு நலன்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த பொறுப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே உள்ள அந்த எம்ப்ளாயிஸை பற்றி அவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார், மக்களுக்கு அவர் எப்படி சேவை செய்தார் என்பதை பற்றி எல்லாம் இறைவன் நாளை மறுமையிலே கேட்பான். நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? மக்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல பொறுப்புணர்வோடு நாம் நடந்திருந்தால் தானே பதில் சொல்ல முடியும். அதனால மக்களுடைய விஷயத்திலே அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை பொறுப்போடு நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக சிறிது நாட்கள் இருந்தாங்க. முஆவியா அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள், இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அப்போ இரவு நேரத்துல ஒரு மனிதர் கதவை தட்டுறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வராங்க. வெளியே பார்த்தோம்னா அவர் ஏழையா மிஸ்கீனாட்ட தெரியுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களேன்னோடனே அந்த மனிதர் சொன்னார், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப வசதி இல்லை, இன்னும் ஏழ்மையானவங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னாங்க. உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொருட்கள் எல்லாம் கொடுத்து தீனார்கள்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அவங்க ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருந்த தோழர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க? அவர் கேட்டாரு, நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஏன் இதற்கு அழுவுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டவன ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இப்போ ஹலீஃபாவா இருக்கிறேன், எனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை தெரியாதவனாக நான் இருந்து விட்டேனே, அவர் கேட்கும் அளவிற்கு நான் வைத்துக் கொண்டேனே என்று சொன்னாங்க. அவர் என்ன தேவை என்று அவர் சொல்லாமலே நான் புரிஞ்சிருக்கணுமா இல்லையா, அதை நான் நிறைவு செய்திருக்கணுமா இல்லையா, அவர் வாய்விட்டு கேட்கும் அளவிற்கு நான் நடந்து கொண்டேனே என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. அப்ப எந்த அளவிற்கு அவங்க இருந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, நம்ம சிந்திக்க வேண்டும். ஆனால் பொறுப்பிலே இருப்பவர்கள் தன்னுடைய பொறுப்புணர்வோடு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, எல்லா மக்களிடத்திலும் சமத்துவத்தோடு இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்களிடத்துல ஒரு மாதிரியும் வசதி இல்லாதவர்களிடத்துல ஒரு மாதிரியும், பிடித்தவர்களுக்கு சாதகமாக சில சட்டங்களையும் பிடிக்காதவங்களுக்கு பாதகமாக சில சட்டங்களையும் இப்படிலாம் சமத்துவம் இல்லாமல் அவருக்கு சாதகமாக இவருக்கு சாதகமாக பாகுபாடு காட்டி நாம் எந்த விதமான சட்டங்களையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது.
அவர்களுக்கு சாதகமாக இவர்களுக்கு பாதகமாக என்று எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தோடு தான் இருந்தார்கள், சமத்துவத்தை கடைபிடித்தார்கள். ஒரு தடவை ஒரு பெண்மணி அவங்க திருடிடுவாங்க, ஒரு பெண்மணி ஒரு பொருளை திருடிடுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை வெட்டணும், திருடுனாக்கா இஸ்லாமிய ரூல்ஸ் என்னன்னாக்கா கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருவாங்க. உடனே உசாமா ரலியல்லாஹு அவங்க மூலமா அந்த பெண்ணுடைய வீட்டார் எல்லாரும் இது மாதிரி நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் பேசுங்க, இது மாதிரி அந்த பெண்ணுக்கு கையெல்லாம் வெட்ட வேணாம்னு சொல்லுங்க, கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டை குறைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உசாமாவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி நீங்க கேளுங்க, நீங்க கேட்டாதான் கரெக்டா இருக்கும், நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல உசாமா சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் சரகத் ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் லகதஅது யதஹா, அவளுடைய கையை வெட்டுவேன். நீங்க அந்த பொண்ணு கையை வெட்ட வேணான்னு சொல்லி சிபாரிசு செய்யறீங்க, ஏன் பொண்ணு திருடி இருந்தாலும் அவளுக்கும் இதே கதி தான். இது சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். இது அப்போ சமத்துவத்தோடு இருக்க வேண்டும். சமத்துவத்தை பேணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் என்றைக்கும் சிறந்த ஆட்சியாக திகழும். சரி, 3 விஷயங்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். 1வது, ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும். 2வது, பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். 3வது, சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒரு நல்ல ஆட்சியை இந்த வையகத்திலே வர வைப்பானாக. மேலும் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான துன்பங்களும் இல்லாத ஒரு ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் அமைத்து தருவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.